தங்கத்தை வாங்கினா கோடீஸ்வரன் ஆகிடும், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடீஸ்வரன் ஆகிடுங்கிறதெல்லாம் ஷார்ட்கட்ஸ். செலவை கம்மி பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோடீஸ்வரன் ஆகிற போது மிஸ்டேக்ஸும் வரும், ரிஸ்க்ஸும் இருக்கும். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி ஆகிறது தான் நல்ல வழி. நான் 25,000 சம்பளம் வாங்குறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு 1000 2000 நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, மந்த்லி சேர்த்து எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் பாசிபிளா? கோடீஸ்வரன் ஆகணும், நிம்மதியாக வாழணுங்கிறது தான் முக்கியம். இந்த கோடி என்ன பண்ண போகுது? எவ்வளோ கோடீஸ்வரன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன எது இருந்தால் போதுங்கிற அந்த மனசு தான். அது இருந்ததுன்னா நமக்கு ஒரு கோடியை நம்ம சேஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் நிச்சயமாக இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபா, 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா, அந்த 5 வருஷத்தில் அது டபுள் ஆனால் 1,20,000 ரூபா. அதை விட கூட கொடுத்தா கூட அது வந்து 1,80,000 தான். நீங்கள் 1000 ரூபா சேர்த்து 1,80,000 தான் 5 வருஷத்தில் சேரப்போகுது. இந்த கோடிங்கிறது இதில் நீங்கள் பார்க்குற வீடியோக்களில் சொல்கிறது அதெல்லாம் வந்து ஒரு ஹைப். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் கோடி ரூபாய் இல்லாதவங்களாம் மகிழ்ச்சியாக இல்லையா? கோடி ரூபாய் இல்லாதவங்களாம் உலகத்தில் இல்லையா? நமக்கு ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஒரு நிரந்தரமான வருமானம், சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கைங்கிற அந்த இடத்த மைண்டை டியூன் பண்ணிக்கிட்டோம்னா கோடிக்கு மேலே வரும். நீங்கள் வந்து வாய்ப்புகள் நிறைய வரும். நம்ம அந்த அக்ரெசிவாக இது அதுன்னு தேடுறப்போ தான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நீங்கள் அது துரத்துனா பட்டாம்பூச்சி பிடிக்க முடியாது, நீ அசந்து போய் உட்காந்துங்கன்னா அதுவும் தோலில் வந்து உட்காருன்ற மாதிரி. நீங்கள் த பிரைம் எய்ம் இஸ் நாட் டு கார்னர் மணி. நம்ம ஒரு திருப்தியான வேலை, ஒரு சந்தோஷமான வேலை, ப்ரொடக்டிவான வேலை, உபயோகமான வேலை எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு செலவுக்குள்ளார நம்ம பண்ணலாம். நிறைய வியாபார வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஆன்லைனில் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில அதிகம் படிக்காத பெண்மணிகள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் மார்ஜின் இருக்குது. நீங்கள் எப்போயுமே இந்த செலவை குறைச்சி கோடீஸ்வரன் ஆகிறத விட வருமானத்தை அதிகரித்து தான் நீங்கள் 2 வச்சுருக்கணும். இந்த ஏபிசி திருப்பி வந்தோம்னா வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி கோடீஸ்வரன் ஆகிறது, செலவை கம்மி ஆக்கிறது. செலவை கம்மி பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோடீஸ்வரன் ஆகிற போது மிஸ்டேக்ஸும் வரும், ரிஸ்க்ஸும் இருக்கும். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி ஆகிறது தான் நல்ல வழி. அதனால் இந்த ஷார்ட்கட்ஸே தங்கத்தை வாங்கினா கோடீஸ்வரன் ஆகிடும், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடீஸ்வரன் ஆகிடுங்கிறதெல்லாம் ஷார்ட்கட்ஸு. வந்தால் நல்லது, வந்தாலும் வரும், வராமல் போனாலும் போயிடும். என் உழைப்புக்கு எனக்கு கிடைக்கும்ல, என் பேச்சுக்கு எனக்கு கிடைக்கும்ல, என்னுடைய நெட்வொர்க்கிங்கில் எனக்கு கிடைக்கும்ல, என்னால் வந்து பணம் பண்ணுறதுக்கு பல வழிகள், நேர்மையாக பண்ணுறதுக்கு வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகளை நான் முயற்சி பண்ணுற போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கை கொடுக்கலைனாலும் ஐ கேன் ஸ்டில் பி ஹாப்பி அண்ட் ரிச். தங்கத்தை வாங்கினா கோடீஸ்வரன் ஆகிடும், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கோடீஸ்வரன் ஆகிடுங்கிறதெல்லாம் ஷார்ட்கட்ஸ். செலவை கம்மி பண்ணி கோடீஸ்வரன் ஆக முடியாது. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோடீஸ்வரன் ஆகிற போது மிஸ்டேக்ஸும் வரும், ரிஸ்க்ஸும் இருக்கும். இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி ஆகிறது தான் நல்ல வழி. நான் 25,000 சம்பளம் வாங்குறேன், நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒரு 1000 2000 நீங்கள் சேர்த்து வைக்க ஆரம்பிங்க, மந்த்லி சேர்த்து எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டைமில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலுமே எங்களுக்கெல்லாம் பாசிபிளா? கோடீஸ்வரன் ஆகணும், நிம்மதியாக வாழணுங்கிறது தான் முக்கியம். இந்த கோடி என்ன பண்ண போகுது? எவ்வளோ கோடீஸ்வரன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன எது இருந்தால் போதுங்கிற அந்த மனசு தான். அது இருந்ததுன்னா நமக்கு ஒரு கோடியை நம்ம சேஸ் பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் நிச்சயமாக இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு 12,000 ரூபா, 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா, அந்த 5 வருஷத்தில் அது டபுள் ஆனால் 1,20,000 ரூபா. அதை விட கூட கொடுத்தா கூட அது வந்து 1,80,000 தான். நீங்கள் 1000 ரூபா சேர்த்து 1,80,000 தான் 5 வருஷத்தில் சேரப்போகுது.